வாசிப்பை நேசிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஜோசப் கலாசன்ஸ் பள்ளியில் தினசரி 15 நிமிடம் தனியாக பிரத்யேகமாக ஒரு பெல்லை அடித்து மாணவர்களுக்கு தரமான நூட்களை வாசிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அந்த பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டேன். இப்போ நான் இருக்கிறது கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஜோசப் கலாசன்ஸ் பள்ளியில் தான் இருக்கேன். இந்த பள்ளிக்கூடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மத்தியானம் 1 மணிலேருந்து 1:15 மணி வரைக்கும் மாணவர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை வாசிக்க சொல்கிறாங்க. இப்போ நான் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பில் தான் இருக்கேன். என் கூட இந்த பள்ளியினுடைய மாணவி இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லியிருங்கம்மா. ஜாஸ்னா. ஜாஸ்னா, நீங்கள் கிட்டத்தட்ட எத்தனை மாதங்களாக உங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த வகுப்புகள் நடக்குது? ஜூன் டு இப்போ கரெக்டாக மார்ச் வரை. ஓ, நீங்கள் எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? 17 புக்ஸ் படிச்சிருக்கேன். அடேங்கப்பா, 17 புத்தகம் படிச்சிருக்கீங்க. வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ்னால் பாடப்புத்தகம் படிப்போம். அது எல்லா ஸ்கூல்லையும் நம்ம யூஸ்வலாக பார்க்குற விஷயங்கள் தான். அதை தாண்டி இந்த மாதிரியான புத்தகங்கள், அதாவது பொது தளத்தில் இருக்கக்கூடிய ஆங்கில புத்தகங்கள், நல்ல நாவல்கள், இலக்கியம், இதை படிக்கிறப்ப மனசுக்கு எப்படி இருக்குது? என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? இன்ஸ்பிரேஷன் நிறையா கொடுக்கும். வேற மாரல் லெசன்ஸ், லைஃப் லெசன்ஸ் அந்த மாதிரி நிறைய இது கொடுக்கும். சில இதெல்லாம் படிக்கும் போது அங்கே உள்ள அந்த மெயின் கேரக்டர் மாதிரி நம்மளும் வந்து ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், நிறைய இன்ஸ்பிரேஷன். ஓகே ஓகே, 17 புத்தகம் படிச்சிட்டீங்க. இப்போ என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ கரண்டாக என்னோட 18 புக் வந்து பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் இருந்தது. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு உலகளவில் பிரசித்தி பெற்ற படைப்பாளர்கள், வாழ்க்கை மனிதர்கள், இந்த மாதிரியான பலதரப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. மற்ற மாணவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. கிட்டத்தட்ட சயின்ஸில் முங்கிடுவோம், மேக்ஸில் கணக்கை பார்த்துட்டே இருப்போம், தியரியை பார்த்துக்கிட்டே இருப்போம். ஸோ இப்படியான ஒரு விஷயங்கள் படிக்கிறத உங்கள் நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிங்களா? அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நான் வந்து என்னோட சிஸ்டர்ஸ், கசின்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் படித்த புக்கை அவங்ககிட்ட கொடுத்து அவங்களுக்கும் நல்லா படிக்கட்டும். ஓ, இது வந்து உங்கள் மனதுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சியை தருது இல்லை? சரி, ஓகே. நம்ம இன்னொரு ஸ்டூடெண்ட்டை பார்த்துடலாம். தொடர்ந்து வேறு வேறு வகுப்புகளில் எப்படி இது போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு உலா வந்துடுவோம். 8ஆம் வகுப்பில் தான் இப்போ நான் இருந்துகிட்ருக்கேன். என்னோட மாணவர் ஆண்டனி இருக்கார். நம்ம ஆண்டனிக்கிட்டையும் பேசுகிறோம். ஆண்டனி, எத்தனை புத்தகங்கள் ரீட் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு 4 புக்ஸ் ரீட் பண்ணியிருக்கேன். அதோட சேர்த்து இந்த புக்கையும் சேர்த்து ஐலண்ட்ஸ் ஆஃப் த டால்ஃபின்ஸ். அதுதான் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இந்த 4 புக்கும் படிச்சிட்டீங்க, 5ஆவது புக்கு படிச்சுட்டு இருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா? எனக்கு ஃபேவரட் புக்னா இக்கிகை, இந்த புக்கு தான். இதுதான் டாப் 30 புக்கு. இது ஜாப்பனீஸ் ஸ்டோரி. இது வந்து நமக்கு நல்ல இன்ஸ்பிரேஷன். இப்போ ஜப்பானிய மொழி கதைகள். கதை உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் பிடிக்குது? 8ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்கள் மாரல் தர, லைஃப் ஸ்டோரி தர இந்த லெசன்ஸ் தான் நமக்கு லைஃப் மாரல் தர லெசன்ஸ். இப்போ ஃப்ரெண்ட்ஸு கிட்ட நம்ம ஒரு புது படம் பார்த்தா பேசுவோம். உங்களுக்கு தெரியும், விஜய் படம் வந்துருச்சு, விஜய் படம் நான் லியோ பார்த்துட்டேன், கோட் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கதைகள்லாம் சொல்லுவோம். படம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி இந்த கதைகள்லாம் சொல்றீங்களா நண்பர்கள் கிட்ட? எப்படி ஃபீல் பண்றாங்க? அவங்களுக்கும் நான் அந்த லைஃப் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவங்களும் ரொம்ப இன்ஸ்பயர். ஓ ஓ, அதனால பாட புத்தகத்தையே படிச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அந்த நம்மளும் அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி லைஃப் கொஞ்சம் இன்ஸ்பயர், மோட்டிவேஷன் கிடைக்குது. ஓகே, சரி, ரொம்ப நன்றி. நல்லா படிங்க. 15 நிமிடங்கள் ஒதுக்கியிருக்காங்க உங்கள் பள்ளிக்கூடம். நான் இன்னொரு கிளாஸ் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இப்போ நான் வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கானா அல்லது ஏதாவது சிறார் லைப்ரரிக்குள்ளே நுழைஞ்சிட்டேனா அப்படின்னு சந்தேகம் வர்ற அளவுக்கு இங்கே நான் வந்திருந்தா குழந்தைகள் எல்லாமே வாசிப்பில் ரொம்ப தீவிரம் காட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசலாம் இவங்கள்ட்ட. நீங்கள் என்ன புக்குமா படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ரீசெண்டாக படிக்கிற புக்கு என்னது? சூப்பர். ஒன்லைன் ஸ்டோரினா என்ன? நீங்கள் இப்போ படிக்கிற புத்தகத்தோட ஒரு வரி கதை, இதை மையப்படுத்தின புத்தகம் அப்படின்னா அது எதை மையப்படுத்தும்? ஓ ஓ, சரி. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க? இந்த வருஷம் நான் 4 புத்தகம் படிச்சிட்டீங்க. வழக்கமாக பாட புத்தகம் படிப்போம். அதுக்கு வெளியில் இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கிறப்ப மனசுக்கு எப்படி இருக்கு உங்களுக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முன்னாடி ஸ்கூல்ல இப்படி படிக்க சொல்ல மாட்டாங்க, இப்போ இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யூஸ்வலா படிக்கிறத விட நிறைய புக் படிக்கிறது. சூப்பர். நம்ம அப்படியே இந்த சைடு இருக்கிற மாணவிகள்கிட்டையும் பேசிடுவோம். பாப்பா, வழக்கமாக வந்து இந்த பிடி பீரியடுக்காக காத்திருப்போம் தெரியுமா? எப்படா விளையாட விடுவாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு டீச்சர் வந்து அந்த கிளாஸை கூட கேட்டுருவாங்க. சில நேரம் நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது பிடி பீரியடுக்கு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போமோ அது மாதிரிலாம் இருக்கா உங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கிறது? எப்படி ஃபீல் ஆகும்? அந்த பெல் அடிச்சோன்னே எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, எத்தனை புத்தகம் படிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? ஓகே, நீ தம்பி சொல்லுமா, நீ படித்த புத்தகத்திலே உனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம்னா எது? இப்போ அந்த 5, நீ எத்தனை புத்தகம் படிச்சிருக்க? 3 புத்தகம். எது உனக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகமாக இருந்துச்சு? 3வது புத்தகம் தான். ஓகே ஓகே. நீங்கள் வந்து 5 புத்தகம் படிச்சிருக்கீங்கல்ல, எந்த புத்தகம் உங்களை ரொம்ப ஈர்த்த புத்தகமாக இருந்துச்சு?
ஓ ஓ சரி சரி சரி. அடுத்தடுத்து இன்னும் இந்த அகடாமிக் இயர் முடிகிறதுக்குள்ள இன்னும் நிறைய புக்கு படிக்கணும்னு ஆசையெல்லாம் இருக்கா? எப்படி இருக்காது? சரி ஓகே. பார்த்தோம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரியை விட அதிகமான நேரத்தை மாணவிகள் பள்ளிக்கூடத்துக்குள்ளே செலவு பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கலாம். இங்கே எல்லாரும் படிங்க, உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாக நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் புத்தகங்கள் படிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு புத்தகங்களும் அனுபவங்களோட தொகுப்பு அப்படிம்பாங்க. வெறுமனே பாட புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் பாட புத்தகங்களுக்கு வெளியில் தினந்தோறும் ஏதாவது ஒரு நூலை படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இலக்காகவே வச்சுருக்காங்க ஜோசப் கலாசன்ஸ் பள்ளி. இந்த ஐடியா இவங்களுக்கு எப்படி வந்துச்சு, இதை செயல்படுத்துறதுக்கு ஆணிவேராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டால் பள்ளியினுடைய முதல்வர் ஃபாதர் ஜீன்ஸை சொல்கிறாங்க. அந்த ஃபாதர்ட்டை நம்ம பேசிடுவோம், இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். படிக்கிற இடத்துல இருந்து படைக்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்காங்க மாணவி லீனா. நம்ம பார்த்தோம் ஜோசப் கலாசன்ஸ் பள்ளியில் 15 நிமிடம் பெல்லடிக்கப்படுது. அந்த 15 நிமிடங்கள் பல்வேறு நூட்களை வாசிக்கிறாங்க. அப்படி வாசிப்பில் வந்த அந்த ஆர்வத்தினால தானே ஒரு சொந்தமாக புத்தகம் எழுதிட்டு இருக்கிறதா சொல்லி நெகிழ்ச்சி விட்டுறாங்க 6ஆம் வகுப்பு மாணவி லீனா. அவங்ககிட்டே பேசுவோம். என்ன புத்தகமாக எழுதிட்டு இருக்க? தட் மெமரபிள் கிறிஸ்மஸ். ஓ, கிறிஸ்துமஸ் நினைவுகள். ஓகே, எப்படி எழுதணுங்கிற ஆர்வம் வந்துச்சு? ஸ்கூலில் புக் ரீட் பண்ண வச்சாங்க, அதுலேருந்து இந்த மாதிரி நம்மளும் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா கிடச்சிது. ரிலீஸிங் ஃபங்க்ஷனு, புத்தகத்தை இத்தனை பக்கத்தில் முடிக்கணும் அப்படிலாம் எண்ணம் இருக்கா? உங்களோட கிறிஸ்மஸ் நினைவுகள் தானே? உங்கள் வீட்டில் நடந்த கிறிஸ்மஸ் தானே கதை? இல்லை, ஒரு கிரியேட் பண்ணி எழுதுகிற மாதிரி. ஓ ஓகே, ஓன் கிரியேஷன். ஓகே ஓகே. அந்த கற்பனை வளத்துக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த வாசிப்பு தான் இல்லையா? சரி ஓகே, ரொம்ப சந்தோஷம். உங்கள் புத்தகமும் சீக்கிரம் வரணும். சின்ன பிள்ளைங்க புத்தகம் எழுதுனா நிறைய விருதுகள்லாம் அரசு கொடுக்குறாங்க, அதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நாங்களும் எங்களோட வாழ்த்தை தெரிவிச்சுட்டு அப்படியே உங்கள் பிரின்சிபல்கிட்ட பேசுகிறோம். கன்னியாகுமரி ஜோசப் கலாசன்ஸ் பள்ளியினுடைய பிரின்சிபல் ஃபாதர் ஜின்ஸ் ஜோசப் அவர்களோடு தான் இப்போ நான் இருந்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்தால் அவ்வளவு ஆச்சரியங்கள் கொட்டி கிடக்கு. 1 இல்லை 2 இல்லை, 1000க்கும் அதிகமான மாணவர்கள் ஒரே நேரத்தில் புத்தகம் எடுத்து படிக்கிறதுங்கிறது தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு பள்ளிக்கூடத்தில் முதல் முறையாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியத்துக்கு சொந்தக்காரர் தான் ஃபாதர் ஜின்ஸ் ஜோசப். அவர்கிட்டே இப்போ நம்ம பேச வந்திருக்கோம். ஃபாதர், முதல்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கும்போதே. ஏன்னா இன்றைக்கி படிக்கணும், படித்தாதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்னதான் பாட புத்தகங்கள் படித்தாலும் வேறு வேறு புத்தகங்கள் படிக்கணும், இலக்கியம் படிக்கணும் அப்படின்லாம் தொடர்ந்து பலரும் மோட்டிவேட் பண்ணாலுமே கூட ஒரு பள்ளிக்கூடமே அதை பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த எண்ணம் முதல்ல எப்படி வந்துச்சு ஃபாதர்? இது என்னோட ஒரு நாள் கனவல்ல, இது நீண்ட நாள் கனவு. இது இப்படி ஒரு ரீடிங் கல்ச்சர் നമ്മുടെ സ്റ്റുഡൻസിന് ഉരുവാക്കണം, ക്രിയേറ്റ് பண்ணணும். First we are starting with the students, then to the society, reading culture. Because நமக்கே தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, அவங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க. பேரண்ட்ஸ்ட கம்ப்ளைண்ட் இதுதான். அப்போது உடனடியாக போய் அவங்கள டோன்ட் யூஸ் மொபைல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியா அது ஒர்க் ஆகாது. இட் இஸ் நாட் ப்ராக்டிக்கல். So, but what we have to propose another alternative, what they have to do during the free time. ஃபாதர் சொன்ன மாதிரி நம்மலாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது புத்தகம் தானே நமக்கான பொழுதுபோக்காக இருந்துச்சு. படக்கதைகள்னு சொல்லுவோம், கார்ட்டூன் கதைகள், அதெல்லாம் நீங்களும் ஃபாதரும் சின்ன பிள்ளைல இப்போ நிறைய படித்த அந்த நினைவுகளும் உங்களை தூண்டி இருந்துச்சா இந்த மாதிரி விஷயங்களுக்கு? ஆமாம், இது கண்டிப்பாக புக்கு தான் ஒரு ஆளை மாற்ற முடியும். ஓகே, நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லி மாதிரி சிறைச்சாலையின் புத்தகச்சாலையின் கதவுகளை திறப்பவன் சிறைச்சாலையின் கதவுகளை மூடுகிறான். ஓகே, அந்த அதுதான் புக்கு ஒரு மனிதனை மாற்ற முடியும்னா ஒரே ஒரு புக்கு தான். அப்படிதான் நான் நம்புறேன். ஓகே ஃபாதர், இப்போ 1ஆம் கிளாஸ்லேருந்து இந்த மெத்தடையும் வச்சிருக்கீங்க, 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரையும். ஓகே ஓகே. எவ்வளவு நேரம் ஃபாதர் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒதுக்கக்கூடிய நேரம்ங்கிறது? அது ஒரு குறிப்பிட்ட சமயத்து ஒரு பெல் அடிப்பாங்க, ஒரு ஸ்பெஷல் பெல் அடிப்பாங்க. ஓகே, அப்போ 15 நிமிஷம் നമ്മുടെ ஸ்கூலே சைலண்ட் ஆகிடும். பிரின்சிபல், ஸ்டாஃப், டீச்சர்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்டாஃப், கேர்டேக்கர்ஸ் எல்லாரும் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்களோ அது அப்படியே விட்டுட்டு புக் எடுத்து 15 நிமிஷம் வாசிப்பாங்க. சரி சரி. இப்போ ஃபாதர் என்ன புக் படிச்சுட்டு இருக்கீங்க? ഞാനിത് ഇപ്പോൾ The Element, കെൻ റോബിൻസന്റെ The Element, how to find our passion and talents. சரி சரி. நம்மளே எப்படி ஃபாதர் இப்போ கிட்டத்தட்ட மாணவர்கள் ஒரே நேரத்தில் 1000க்கும் அதிகமான பேர் படிக்கிறாங்க. பேரண்ட்ஸ் இதை எப்படி ஃபீல் பண்றாங்க? வழக்கமாக பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்துவீங்க, அதுல எப்படி அதுக்கான ரியாக்ஷன் வருது? இந்த இடத்துல பேரண்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு தம். ஆக்சுவலி இந்த டியர் ப்ராஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு, அந்த டீச்சர்ஸ் டீம். அவங்க ஃபர்ஸ்ட் நிறைய புக்ஸ் வாசிப்பாங்க, அவங்க அதை அனலைஸ் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம்.
தென் எப்படி அனலைஸ் திரைப்படங்களுக்கு எப்படி தணிக்கைத்துறை இருக்கோ அது மாதிரி நீங்க அந்த புத்தகங்கள் அனலைஸ் பண்ணி ஏஜ் அப்ரோப்ரியேட் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி பார்த்து ஓகே பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம், இந்த புக்கு இந்த குழந்தைக்கு, Okay. இந்த கிளாஸுக்கு இந்த புக்கு, ஓகே. அவங்க அது வாங்கி கொடுப்பாங்க. அந்த புக்கு தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் பண்றது. இந்த திட்டத்துக்கு பேர் சொன்னீங்க, டியர் திட்டம். அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டியர் ட்ராப் எவ்ரிதிங் அண்ட் ரீட். ஓ சரி, Drop. வாசிப்புக்காக எதையும் நிறுத்துங்க. நிறுத்துங்க. Right. அதுதான் அதுதான். ஓகே ஓகே ஃபாதர். இப்போ மாணவர்கள் மத்தியில் வரவேற்பு எப்படி இருக்கு? நான் ஸ்டூடெண்ட்ஸ் தே லைக் வெரி மச். கண்டிப்பா நல்ல வரவேற்பு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு 15 மினிட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. 15 மினிட்ஸ் ஒன் பெர் டே. பட் ஸ்டூடெண்ட்ஸ் லெஷர் டைம் இப்போ வாசிக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு போயிட்டும் டைம் கிடைക്കുന്ന டைம் when they get free time they started to read. ஓகே. and ഒരു കുളന്തെ ഓൾറെഡി ഒരു ബുക്ക് എഴുതുന്നതിന് വേണ്ടി they are she is starting to എഴുത ആരംഭിച്ചു. ഓക്കേ ആമാ it is a good news. Okay. there is a change in 1 year. we have achieved this much. that's உங்களோட நோக்கம் என்ன ஃபாதர்? இந்த திட்டத்தின் மூலமா நீங்க என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க? இலக்கு ഇതാ ഒരു റീഡിംഗ് കൾച്ചർ நம்ம சொசைட்டியில், நம்ம சமுதாயத்தில், நம்ம ஸ்கூலில் உருவாக்கணும், கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம நீங்கள் நினைப்பீங்க 15 நிமிஷம் தானே, 15 மினிட்ஸ் பெர் டே. அது அப்படியല്ല. 15 ഇൻറ്റു നമുക്കൊരു ആവറേജാ ഒരു വർഷത്തിൽ 220 വർക്കിംഗ് ഡേയ്സ് ഇരിക്കും. 220 ഇൻറ്റു 15 നിമിഷം 3300 മിനിറ്റ്സ്. ஓகே. 3300 நிமிஷம் இருக்கு. 3300 நிமிஷம் நிறைய. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷம் 3300 நிமிஷம் அவங்க நம்ம டைம் டேபிள் படி புக் வாசிப்பாங்க. அல்லாம லெஷர் டைம்ல வீட்டுக்கு போய் வாசிங்க, அப்படி நிறைய புக்ஸ் அவங்க வாசிக்க முடியும். ஃபாதர், இப்போ நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு விதை போடுறீங்க. இந்த விதை ஒரு விருட்சகமாக வளர்றதுக்கு நாங்களே எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய முயற்சி. 1000 மாணவர்களுக்கு மேல படிக்கக்கூடிய ஒரு பெரிய பள்ளிக்கூடம் சுற்றுவட்டாரத்துல அதுல இப்படியான ஒரு முயற்சியை தொடங்குறதுங்கிறது முதல்ல நீங்க சொன்ன உடனே எல்லா பேரண்ட்டும் சம்மதிச்சிட்டாங்களா? அதுக்கு ரொம்ப நம்ம parent all as I said before, all the credits goes to the parents. Okay. and our teaching staff, management. Okay. they have given all the support. നമ്മളൊരു ബുക്ക് സജസ്റ്റ് பண்ணுമ്പോൾ அவங்க അത് வாங்கி கொடுப்பாங்க. அவங்க வாங்கி கொடுத்ததில்ல நமக்கு இது கண்டினியூ பண்ணதுக்கு கஷ்டம் இல்லை. கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே புக்கு வாங்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு, அவங்க நாங்களே லைப்ரரின்னு புக்கு அவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்பாங்க. அந்த மெத்தட் சொன்னீங்கல்ல ஃபாதர், ஒரே புத்தகத்தை தான் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக படிப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புத்தகம். ஆமாம், ஒரே புக்கு தான் எல்லா கிளாஸ்லும். ஓகே ஓகே. அப்போ அதுலேயும் ஒரு டார்கெட் மாதிரி அடுத்த புத்தகம். ஆமாம், இது அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணி ஓரோ ஏஜ் அப்ரோப்ரியேட்டா கண்டென்ட் ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம கொடுப்போம். ரொம்ப நன்றி ஃபாதர். இந்த ரதம் வந்து ஒரு பெரிய ஒரு வாசிப்பு புரட்சியை உருவாக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கையும் துளிர்க்குது. உங்களை சந்திச்சதுக்கும் உங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்ததுக்கும் உங்க நேரத்தை ஒதுக்கி அந்த மாணவர்கள் அத்தனை பேரையும் நம்ம இன்னைக்கு ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கான நேரம் ஒதுக்கணும். தேங்க்யூ வெரி மச் ஃபார் கமிங். தேங்க்யூ.